அன்பார்ந்த செல்ல மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் பிறந்து ராத்திரி பகலாக நம்ம கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். இந்த ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக வாழ்கிறோம். அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலமாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகள் சிறப்பான ஒரு எதிர்காலமாக ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையடையக்கூடிய பிள்ளையா, வாழ்க்கையில் ஒரு திறமையான பிள்ளையா நம்ம உருவாக்கி விட்டோம்னா, அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் வந்துடும். ஏன்னா வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டு ராத்திரி போல ஓடி ஓடி உழைக்கிறோம். வயசான காலத்தில் நிம்மதி இல்லை. எவ்வளவோ தாய் தந்தைகள் வயசான காலத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வேதனையும் சோதனையும் தான் வாழ்க்கையில் இருக்குது. இந்த வேதனையும் சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையணும், நம்ம கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொன்னால், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நம்முடைய முதல் கடமை என்ன மக்களே? நாம் இன்னைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஒரு திறமையான ஒரு சமுதாயத்தில் மேன்மையடையக்கூடிய பிள்ளையா, ஒரு சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையா, ஒரு திறமையான பிள்ளையா பொருளாதாரத்தில் மேன்மையடையக்கூடிய பிள்ளையா நம்ம உருவாக்கி விடுறது நமக்கு மிக மிக முக்கியம். இதுதான் நம்முடைய முதல் கடமை. வாழ்க்கையில் சொத்து சேர்க்கிறோமோ இல்லை எதை சேர்க்கிறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆளை சந்திக்கிறோம். சந்திச்சவனா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க? எத்தனை பிள்ளைகள் தான் கேட்குறாங்க. எவ்வளவு சொத்து இருக்கு உங்கள்கிட்ட, எத்தனை வீடு இருக்கு, யாருமே கேட்க போறதில்லை. உங்க எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இதைத்தான் முதல் கேள்வி. அப்ப மக்களே, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை கடைசியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம பிள்ளைகள் நமக்கு தராங்களோ இல்லையோ, அவன் சந்தோஷமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்ற செய்தி நமக்கு தெரிஞ்சாலே, நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா அமைஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா அமையும். கடைசி காலத்தில் நிம்மதியாக சாவலாம். உண்மையா மக்களே, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ எத்தனையோ தாய் தந்தைகள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கடைசி காலத்தில் எவ்வளோ வேதனைகளும் சோதனைகளும். இப்போ எடுத்துக்காட்டா டிவியில் பத்திரிகையெல்லாம் பார்க்குறோம். பிள்ளைய அப்பன் கொள்றான், அப்பனை பிள்ளைகள் கொள்ளுது, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்பாவை கொள்றாங்க, பிள்ளையும் அவங்களுடைய மனைவியை சேர்ந்து அம்மா அப்பாவை கொள்றாங்க. கடைசி காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பெற்று வளர்த்தாங்களே தாய் தந்தைகள், அப்படிப்பட்ட தாய் தந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவில் கூட மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் உருவாக காரணம் என்னன்னு மக்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம செலவு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் பணம் 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 பணம்னு தான் அலைவாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டுருவாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கோட்டை விட, அந்த படிக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் சாதனை படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்ந்த சிந்தனைகள் உருவாகக்கூடிய சிறிய வயதில் அந்த பிள்ளைகளுடைய பாதைகள் மாறி போச்சுன்னு சொன்னால், அந்த எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போயிடும். அப்போ சிறிய வயசுல நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் மக்களே, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற முக்கியம் இல்லை, நம்ம பிள்ளையுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமா அமையக்கூடிய வகையில் நல்ல கல்வியை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம நல்ல பாதைகளையும் வகுக்கணும். அவனுடைய பாதை அந்த நம்ம பிள்ளைகளுடைய பாதை தவறான பாதையா, பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள், எல்லாம் ரொம்ப கவனமா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ரொம்ப நம்ம கவனமா வளர்த்தேன்னு சொன்னா, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தீய சக்திகளை உருவாகக்கூடிய பிள்ளைகளா உருவாக மாட்டாங்க. அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு முறைகள் தான் இருக்கு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதே போல வயசான காலத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் வேதனையை தரதும் சோதனையை தரதும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வச்சு தான் இருக்கு மக்களே. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில ராத்திரி பகலா எப்படியோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். இந்த வாழ்க்கை வயசான காலத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமையணும்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறமையா இருக்கணும். சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தாலே மட்டும்தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கை முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, பிள்ளைகள் நம்ம கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு பைசா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து ஒரு பைசா எதிர்பார்க்க கூடாது மக்களே. ஆமாம், ஒரு பைசா எதிர்பார்க்கக்கூடாது. வயசான காலத்தில் அவன் சாப்பாடு கொடுப்பான், வயசான காலத்தில் அவன் நோய் பார்ப்பான் அப்படி நினைக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கிறானா
அந்த சந்தோஷத்தை பார்த்தாலே நிச்சயமா நமக்கு குறை வராது. ஏன்னா நிறைய தாய் தந்தைகள் இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான எதிர்கால வாழ்க்கையை அமையாதனால தான் இன்னைக்கு ரொம்ப வேதனையும் சோதனையும் பட்டு கடைசி காலத்தில் பிபியும் சுகரும் பட்டு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் சாப்பிட்றாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது மக்களே. ஒரே ஒரு ஜெனரேஷன் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் பண்ணி ஆகணும் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. ஏன்னா பணக்காரனாக இருந்தால் பரவாயில்ல, அவன் பணம் சேர்த்து வச்ச பணத்தை வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய ஜீரோவா இருக்கக்கூடிய நாம வந்து நம்ம எதிர்காலத்தை வந்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களை 10 மடங்கு ஆக்கக்கூடிய திறமையான பிள்ளைகளா, நல்ல கல்வியை கொடுத்து திறமையான பிள்ளைகளா உருவாக்குனீங்கன்னா அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே போல நாமும் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் மக்கள். நிம்மதியா கடைசி காலத்தில் எந்த ஒரு வேதனையும் சோதனை இல்லாமல் சந்தோஷமா போயிடலாம். அதனால நான் சொல்லக்கூடிய கருத்து மக்களே, ஒரே ஒரு ஜென்ரேஷன் கடுமையாக உழைங்க. ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ரொம்ப சிரமப்படுங்க. ரொம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப அக்கறைப்படுங்க. சில தாய் தந்தைகள் பாருங்கள், பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய பார்ப்பாங்க. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வீடு எடுத்து வாடகை எடுத்து அதில் வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு அப்போது ரொம்ப அக்கறை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அக்கறை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே போல் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. இது வந்து நம்ம தாய் தந்தைகளுடைய கடமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையுடைய கடமை தான். அதனால் தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல திறமையான சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையாக, பொருளாதாரத்தில் மேன்மையடையக்கூடிய பிள்ளையாக வளர்த்தா மட்டும்தான் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் மக்களே. இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அதே போல் கடைசி காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து 10 பைசா எதிர்பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. முதல் கடமை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல திறமையான ஒரு சாதனை படைக்கக்கூடிய பிள்ளையாக நல்ல கல்வி அறிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. 2வது, நாமும் நம்மளை நம்பி வந்த நம்முடைய மனைவியும் யாருடைய கையையும் வந்து கடைசி காலம் வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது, நோக்காத அளவுக்கு நமக்கு ஒரு சேமிப்பு, வயசான காலத்தில் நம்ம யாருடைய கையை ஏந்தாத அளவுக்கு நமக்கு ஒரு சேமிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இது போக மிச்சம் எவ்வளவு இருக்கோ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொத்து பத்து சேருங்க. வாழ்க்கையில் சொத்து பணம் அப்படின்னு ராத்திரி பகல ஓடி கடைசியில் வந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அப்படி பணம் நீங்கள் ஓடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா என்ன ஆகும்? கடைசியில் வந்து நீங்கள் சொத்தை சொத்துக்களும் வீண், உங்கள் வாழ்க்கையும் வீண். கடைசியில் நீங்கள் சேர்த்த சொத்து வந்து ஜீரோவாக இருக்கும். அந்த பிள்ளை வந்து அழிக்கிற பிள்ளையாக தான் உருவாக்குவோம், ஆக்கக்கூடிய பிள்ளையாக உருவாக மாட்டான். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிற நாம் வந்து எவ்வளவு வாழ்க்கையில் போராட முடியுமோ நேர்மையான பாதையில் போராடி நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு ஓரளவு நம்ம சேர்த்துட்டு போனேன்னு வச்சுங்க, திறமையான பிள்ளையாக உருவாக்கினேன்னு சொன்னால் அந்த பிள்ளை நம்ம சேர்த்த சொத்தை 10 மடங்கு ஆக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக உருவாகும். அந்த பிள்ளை வந்து ஒரு திறமையான பிள்ளை இல்லைன்னு சொன்னால் சேர்த்த சொத்தை ஜீரோ ஆக்கிடுவோம் மக்களே, ஜீரோ ஆக்கிடுவான். கடைசி காலத்தில் நிம்மதி உண்டா? வந்து சுகரு பிபி எல்லாம் எழுதி நிம்மதி இல்லாமல் சாகணும். அதனால் மக்களே, முதல் கடமை நான் அது என்னுடைய மனதில் உதித்த கருத்துக்கள் இது. முதல் கடமை வந்து நம்ம ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு திறமையான பிள்ளையை உருவாக்கணும். இது வந்து நம்முடைய முதல் கடமை மக்களே. இதுக்கு முதல் கடமை. இதுக்காக நம்முடைய ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம அர்ப்பணம் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். ஒரு வாழ்க்கையை நம்ம அர்ப்பணம் பண்ணி வாழ்ந்தே ஆனாதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தாத்தா ஏழை, அப்பா ஏழை, நம்ம ஏழையாக இருந்தால் நம்ம பிள்ளையும் ஏழை தான், எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் தாத்தா குடிகாரன், அப்பன் குடிகாரன், நம்மளும் குடிகாரனாக இருந்தால் நம்ம பிள்ளையும் குடிகாரனாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றே நினைக்கணும், நம்ம தாத்தா வந்து ஏழையாக இருக்கலாம், நமது அப்பா ஏழையாக இருக்கலாம், ஆனால் நாம் வந்து ஏழையாக இருக்கக்கூடாது. நாம் ஏழையாக இருந்தால் நம்ம பிள்ளை ஏழையாகிடும். அதனால் நம்ம வந்து உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட நம்ம எந்த அளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறோமோ அடுத்த ஜென்ரேஷன் இதை விட மேலே போயிடும் மக்களே. இதுதான் வந்து வாழ்க்கையுடைய பொருளாதார முன்னேற்றம் இப்படிங்கிறது.
எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் பிறவி செய்யப்படும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் பணம் கொடுத்து விடுவலை. நிர்வாணமாக தான் பிறவி செய்யப்பட்ட மனிதன். நிர்வாணமாக பிறவி செய்யப்பட்ட மனிதன் எப்படி மக்களை பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறான்? தன்னுடைய உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறான். இந்த திறமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கலந்த ஒரு சிறப்பான பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நமக்களே. அதனால் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அர்ப்பணம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும் மக்களே. நன்றி மக்களே.